Hi friends, welcome to Premiere Pro Tamil tutorial part 7 போகலாம். போன கிளாஸில் நம்ம ஒரு பேசிக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் மோர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து போன கிளாஸில் எஃபெக்ட் பண்ணது ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குது. இப்போ வந்து அந்த இன்னொரு இமேஜுக்கு மாறிட்டேன். இப்போ எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே அதே எஃபெக்டில் போய்ட்டு நம்ம இப்போ வீடியோவுக்கு இதனால வீடியோ எஃபெக்ட்க்கு இது இல்லைங்களா, போய்ட்டு அட்ஜஸ்ட்டு போய்ட்டு நான் லெவல் வரேன். ஏன்னா ஜாஸ்தி இது தான் யூஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வெறும் இப்படி ஒன்று ஒன்றா போய் தான் போகணும் இல்லைங்க. இப்படி இருக்குதுங்களா, இங்கே கொடுத்துட்டு லெவல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே காட்டிடும். நான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோக்கு வச்சுட்டேன். பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் ஆகிடும். இங்கே இப்போ நான் ஆட் பண்ண இந்த லெவல் அது தான் இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. வந்து இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பிளாக் இன்புட் லெவல் அப்படின்றது 0ல் இருக்குது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அங்கே எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். எடுத்துங்களா, ஒரு மாதிரி பிளாக்காக டார்க் ஆகுதுங்க. ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம், ஒரு 20 வைக்கிறேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அது கிளிக் கொடுக்கும்போது நார்மலாக இருந்து செஞ்சிடும். மறுபடியும் அது டிஸ்பிளே ஆகும்போது நான் கொடுத்த கலரு தெரியுதுங்களா, கொஞ்சம் பிளாக் கலராக. அதே மாதிரி இந்த RGB கலர் இது எல்லாமே நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ குறைச்சிக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த லெவல்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. லெவல்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ எஃபெக்டில் பார்த்தோன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குது நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் மொத்த எஃபெக்ட்டும் காட்டும். இருக்குது இல்லைங்களா, பார்த்துங்க, பிளர் அண்ட் ஷார்பன். இந்த வீடியோ எஃபெக்ட் ஃபுல்லும் எல்லாமே நீங்களாக யூஸ் பண்ண வேண்டியது தான். நாங்கள் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லித்தந்தா இதாகும். நான் ஒரு சின்னதாக ஒரு இப்போ ஒரு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்லேயே லெவல்ஸ் இருக்குதுங்களா, இப்போ ஆட்டோ கலர் பார்க்கலாம். இந்த ஆட்டோ கலருன்றதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்களா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அது இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கே இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இந்த இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது இப்படி மாறும். அந்த போக அப்படியே எடுத்துகிட்டு போய் கிளிக் அங்கே அது பக்கம் வச்சு கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டார்க் ஆகுது தெரியுதுங்களா. இப்போது இது இல்லாத பாருங்கள், ஒரு மாதிரி இதாகும். அது வந்த தோணி பாருங்கள், கொஞ்சம் இந்த இடத்துல பிளாக் ஆகும். ஷேடோ ஷெட்டிங் பாருங்கள், அங்கே ஷேடோ இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது. வெறும் அட்ஜஸ்ட் மட்டும் இல்லைங்க, இந்த பிளரு, சேனல்ஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு வீடியோவை ப்ளே ஆகும் போதே ஃபுல்லாக அந்த நார்மலாக நம்ம எடுக்கும் போது எப்படி இருந்ததோ அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் கான்ஸ்ட்ரக்டெல்லாம் ஜாஸ்தி பண்ணி ஆட்டோ கலர் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக ப்ளூவாக அது மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நீங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எஃபெக்டில் போய்ட்டு இது இருக்கிறது எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தேன்னா அதுக்கே 2-3 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ நேரம் உங்களாலேயும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னையாலும் அவ்வளோ நேரமும் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எப்படி கீ ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதை ஒரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது டார்க் கலரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.